பச்சை பாவக்காயை பீஸ் பீஸாக கட் பண்ணி வெயில் இல்லாமல் நிலக்காய்ச்சலாகவே போட்டு காய வச்சு வத்தல் எடுத்து வச்சுருக்கோம். இது குழம்பு நல்லா கொதிக்கும்போது லைட்டாக அலசிட்டு அப்படியே நம்ம போட்டுக்கலாம். அவிச்சதில்லை, அது பச்சை. அப்படியே லைட்டாக எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா அப்படியே குலுக்கணும்னா அப்படியே மொறுமொறுன்னு இருக்கும், கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு. அதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம செடியில் காய்ச்சது, உரமில்லாத ஒரு பாவக்காய். உரம் இல்லாமல் வளர்த்து நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பாவக்காயை நல்லா ஸ்லைஸாக அலசிட்டு துடைச்சிட்டு கட் பண்ணி நீட்டாக ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு காட்டன் துணியிலையோ நறுக்கி காய வச்சு பச்சை பாவக்காய் அப்படியே ஒரு வாரம் 10 நாளைக்கு விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். அப்படியே எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா குழம்பு கொதிக்கும் போது லைட்டாக அலசிட்டு அப்படி கூட நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். பாவக்காய் குழம்புக்கும் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பாவக்காய் வத்தல் ரெடி.